பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டானதுக்காக உடைய பிள்ளைகளே தேவ வார்த்தைகளோடு கூட பகிர்ந்து கொள்ள அந்த கால வேளையிலே நான் ஆசைப்படுகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாதிருக்கலாம். தயவுசெய்து இதை என்ன பண்ணுங்க, பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், பேசுவாராக. ஆமேன். சங்கீதம் 109 அதிகாரத்தில் 30 வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழுவேன் அப்படின்னு ஸ்தோத்திர வேத புத்தகம் என்ன பண்ணுது, சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவில் அவரை புகழ்வேன். இந்த வாயினால் என்ன பண்ணணும், துதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பேசணும். அநேகர் நடுவில் எப்படிப்பட்ட நடுவில் சொல்கிறாரு பாருங்க. நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராது, துன்மார்க்குடைய வாயும் கபடு வாயும் எனக்கு விரோதமாக திறக்கிற கள்ள நாவினால் என்னோட பேசுகிற பாய் உண்டாக வார்த்தைகளால் என்னை என்ன பண்ணுறாங்க, சூழ்ந்து கொள்கிறாங்க. முகாந்தரம் இல்லாமல் என்கிட்ட போர் செய்கிறாங்க. இவங்க மத்தியிலலாம் என்ன பண்ணுறாரு, பேசுன்னு சொல்கிறார். எதை பேசணும், தேவனுடைய வார்த்தை. தைரியமாக பேசு, தைரியமாக பேசு. உன்னை சொல்லுவாங்க சௌத்திர வெளிநாட்டு தெய்வம் அப்படி சொல்லுவாங்க. அங்கே போகாத சொல்லுவாங்க. சோதரன் நீ ரட்சிக்கப்பட்டிருப்ப, சுற்றி இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நீ வீட்டில் பாட்டு போடுவ, நல்லா அதிகாலையில் இருந்து துதிப்ப. அது சத்துருக்கு என்ன பண்ணாது, பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீங்கள் அதை செய்யுங்க. அது தொடர்ந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் செய்ய 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 ஆண்டவர் பாருங்க. அப்போ தான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை நான் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவில் அவரை புகழுவேன். பாருங்க சோதரன். இப்படிப்பட்ட மதியில் நம்ம என்ன பண்ணோமா, அவரை துதிக்கணும். ரெண்டாவது அவரை புகழணும். எதால, நாவினால். என்னென்ன வார்த்தையே பேசுகிறோம், கெட்ட வார்த்தை பேசணும், மனுஷனை புகழுறோம். ஒரு பஸ்ஸில் பேக் தூக்கி கையில் கொடுத்தா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆனால் அவங்க இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க உலக மனிதர்களே. ஏசப்பா அதை விட உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அவரு என்ன பண்ண, அநேக மத்தியில் தெரியாத துன்மார்க்கிட்ட சொல்லு, பஸ்ஸில் போகிறவங்கிட்ட சொல்லு, சோதரம் உன்னை திட்டுறவங்கிட்ட சொல்லு, உன்னை பகைக்கிறவங்ககிட்ட சொல்லி என்னோட கூட இருக்கிற தேவன் இயேசு பெரியவர். என்கிட்ட பேசாதீங்க, நான் உங்ககிட்ட பேசினா என்ன பண்ணுறேன், என் பரிசுத்தம் போயிடும். பன்றிகள் முன்னாடி முத்துக்களை போடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பன்றிக்கு முன்னாடி முத்துக்கண்ணு போட்டால் என்ன பண்ணும், அது பீறி போட்டுரும், அது அசுத்தப்படுத்திடும். அதுபோல் இந்த துன்மார்க்கு கிட்டலாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் சொல்லு, திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்புன்னு சொல்லு. மனம் திரும்பினா பொருளோகத்து நம்மளை போல வருவான். என்னுடைய ஏக்கமே அதுதான். இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்தேன். சோத்திரம். ஆனால் சோத்திரங்க அது எனக்கு எதுவும் நிம்மதி தொடலை, கொடுக்கலை. சோத்திரம். எனக்கு நல்ல அறிவை யாரும் உணர்த்தலை. பொறாமப்படு, எரிச்சல் படு, அடுதாமி சோத்து இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, கக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. நம்ம சும்மா இருந்தால் கூட தூண்டி தூண்டி விடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி வந்தால் கூட நம்ம அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. நம்ம மௌனமாக இருக்கணும். ஆண்டவர் மத்தியில் ஏசப்பா இருக்கிற, நாங்கள் ஏசப்பா பிள்ளை, நாங்கள் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணணும், நீ சொல்லணும். ஆண்டவர் குறித்து என்ன பண்ணணும், வைராக்கியமாக சொன்னால் உன்னுடைய ஆத்மாவும் என்ன பண்ணோம், ஆண்டவர் முன்பாக நிலைநிற்கும். அவங்களுடைய ஆத்மா கெட்டு போகாத பரலோகத்துக்கு என்ன பண்ணோம், வரும். பயப்படாதீங்க. அவங்க மத்தியில் இயேசுவை குறித்து சொல்லுங்க. அவங்க கேட்டுக்குன்னா நம்ம போல் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கேட்கலன்னு வச்சுக்க, கீழே நரகம் நல்லா பெருசாக இருக்குது, அங்கே போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய வேலை என்ன வேலை, சொல்கிற வேலை, புகழற வேலை, உயர்த்துற வேலை. அவங்க முன்னாடி நீங்கள் உயர்த்துங்க. அப்போ அவங்க தாழ்ந்து போவாங்க. ஒன்று அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, இல்லை அவங்க பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கப்படுவாங்க. ஆண்டு தாமே தைரியமாக சொல்லுங்க. ஆண்டு உங்களோடு கூட இருக்கிறாரு. அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலிருந்து கர்த்தரை புகழுங்க, கர்த்தரை பிடிச்சி பேசுங்க, பயப்படாதீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? சொல்லப்பட்ட வேத வசன பிரகாரம் ஆண்டவரே, கர்த்தரினை என் வாயினால் என்ன பண்ணுவேன், மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழுவேன். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களே. ஆண்டவரே, இன்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தைரியத்தை தாங்க. ஆண்டவரே,
திட நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கை கட்டப்படட்டும், அவங்க வாழ்க்கை சிறக்கட்டும். இந்த நாளிலிருந்து உமக்கு வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஏற்படுத்துவீராக. அவர்களுக்குள்ள இருக்கிற பயங்கள் திகில்கள் எல்லாம் நீக்கி போட ஆண்டவரே. கர்த்தரை மாத்திரம் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னார். அப்பா ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே அப்பா உண்மை முன்னாடி வைக்கிறத ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணி வர வைக்கும். மனுஷனுக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.